வணக்கம் வர்த்தகர் மற்றும் முதலீட்டாளர்களே. 18/3/2024க்கான முன்பங்குச்சந்தை பகுப்பாய்வு. ஃப்ரைடே மார்க்கெட் நம்மளுக்கு எப்படி கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் இண்டெக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ் பிலோ 1% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதில் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.62% நெகட்டிவ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 0.56% நெகட்டிவ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.42% வந்து நெகட்டிவ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்தியா விக்ஸ் நம்மளுக்கு 0.51% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நான் ஃப்ரைடேவே ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா அது ஆஃப்டர் மார்க்கெட் அவார்ட்ஸில் தான் இருக்குது அப்படின்னும். இந்தியாவோட ஃபெப்ரவரி ட்ரேட் டெஃபிசிட் வந்து வந்துருச்சு. ஸோ ஓவரால் நம்மளோட இம்போர்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 18 புள்ளி, அதாவது யூஎஸ் டாலர் பேஸ் பண்ணளவுக்கு 18.71 பில்லியன் வந்து இம்போர்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. ஓகே, சாரி, ட்ரேட் டெஃபிசிட் வந்து இருக்குது. இம்போர்ட்ஸ்னு கிடையாது, ட்ரேட் டெஃபிசிட். எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 மந்தோட ஹையை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஏப்ரல் 2023 ஃபெப்ரவரி 2024 பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ட்ரேட் டெஃபிசிட் பார்த்தீங்கன்னா 225.20 பில்லியன் வந்து நம்மளுக்கு ஹிட் பண்ணியிருக்கு யூஎஸ் டாலரை பேஸ் பண்ணுற அளவுக்கு. சரிங்களா, இந்த கேண்டில்ஸை பொறுத்தளவுக்கு, அதாவது இதோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஜான்வரி 2023 இப்போ Feb 24 வரையும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த க்ரீன் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்ஸ், ப்ளூ கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸ். ஓவரால் வியூவை நம்ம பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இம்போர்ட் தான் அதிகமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பொறுத்தளவுக்கு, அதாவது இந்த ட்ரேடு பேலன்ஸ் இருக்குல்ல, ஸோ இது ரெண்டுக்கு ஈக்குவலாக நடந்திருக்கக்கூடிய பேலன்ஸ், அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸை பேஸ் பண்ணி மீதி இருக்கக்கூடியது. இந்த மந்த் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது ஒரு பேலன்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு எக்ஸ்போர்ட்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஓவராலாக இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டேபிளான எக்கனாமிக் க்ரோத்தாக வந்துட்டுருக்கு. ட்ரேட் டெஃபிசிட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஆனால் நம்மளுக்கு மார்ச் மந்த் இருந்த மாதிரி, ஸோ இந்த மார்ச் இல்லை, போன மார்ச் இருந்த மாதிரி, 2023 மார்ச்சில் இருந்த மாதிரி இந்த மார்ச் வந்து கிடையாது. ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. சரிங்களா, ஸோ இதான் நம்மளுக்கு ட்ரேட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை கிடைச்சக்கூடிய டேட்டா. ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவ்லாம் கிடையாது, ஒரு ஸ்டேபிளான க்ரோத். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு ஒரு 8 o'clock மேலே வந்து ஈவினிங் 8 o'clock மேலே விண்ட்ஃபால் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலியம் அண்ட் குரூடுக்கு பார்த்தீங்கன்னா விண்ட்ஃபால் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 4,600 இருந்தது பர் டன்னுக்கு வந்து இப்போ 4,900 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரோலோட ரேட்டு குறைக்கிறப்பே தெரிஞ்சிச்சு. ஸோ ஓகே, இங்கே இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்ஃபால் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த நெகட்டிவ் ஃபார் ஆயில் கம்பெனி. ஸோ பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஓகே, ஸோ ஐஓசி, ஸோ இது எல்லாத்துக்குமே நெகட்டிவ் ஃபார் த ஒன் ஆஃப் த நியூஸ். ஸோ வெரி நெகட்டிவ்லாம் கிடையாது, ஒரு நார்மலான நெகட்டிவ் நியூஸ் தான். இது வந்து நம்மளுக்கு மந்த்லி டேட்டா வந்து வந்துகிட்டு தான் இருக்க போது. இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து சின்ன சின்ன இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்க போகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரொம்ப நெகட்டிவ்லாம் கிடையாது. ஸோ நார்மலான ஒரு நெகட்டிவ் நியூஸ் இது வந்து. சரிங்களா, ஸோ அண்டு யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்கு, அந்த குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேஜர் இண்டெக்ஸ் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. 0.22% வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் நெகட்டிவாக இருந்தனால, ஸோ நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் நெகட்டிவ் சம் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸை பொறுத்தளவுக்கு அது மட்டும் நம்மளுக்கு 0.4% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. மற்ற ஆல் இண்டெக்ஸ் நம்மளுக்கு அது மட்டும் பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. மற்ற ஆல் இண்டெக்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதில் நாஸ்டாக், S&P 500 எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவெண்ட் வந்து இருக்குது. ஸோ அதாவது வெனஸ்டே வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது, ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் ஈவெண்ட். ஸோ அதுக்கு மார்க்கெட் இப்போலேருந்தே நம்மளுக்கு வாலட்டைலாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப முக்கியமானது, ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அதை பேஸ் பண்ண ஈவெண்ட்னால மார்க்கெட் நம்மளுக்கு ஃப்ரைடேலேருந்தே ஒரு வாலட்டைல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வந்து இன்ஸ்டியூஷனோட மைண்ட் செட்டுக்கு பேஸ் பண்ணது எப்படி இருக்குதோ அதை பேஸ் பண்ணி, ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 0.5%, நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.96% நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 0.65% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு குரூட் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1.17% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. பிரண்ட் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 1.28% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, நம்மளுக்கு தேவையானது ஏடிஆர். ஸோ ஆல் ஏடிஆர்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்குது. விப்ரோ மட்டும் நம்மளுக்கு 0.49% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 1.42% நெகட்டிவ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 2.19% நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஐடி செக்டரில் நம்மளுக்கு இன்ஃபோசிஸ் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்கிங் செக்டரில் நம்மளுக்கு ஆக்சிஸ் பேங்க்கும் நம்மளுக்கு நெகட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ
ஈவெண்ட்ஸ் இருக்குது, அதாவது இந்த வீக்கை பேஸ் பண்ணுற அளவுக்கு சம் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னென்னா, ஸோ டலால் ஸ்ட்ரீட்டில் சம் வீக்கோட ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஃபெட் மீட் இருக்குது ஜப்பானோட, சரி யூஎஸோடது. அதுக்கப்புறம் ஜப்பான் இங்கிலாண்டோட பாலிசி ரேட்ஸ் இருக்குது, மேக்ரோ டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி டலால் ஸ்ட்ரீட்டில் வந்து சம் இம்பார்ட்டண்டான வாலட்டைல் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன ஸோ அப்படிங்கிறது ஜஸ்ட் என்னோட வியூ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு லாங் டேர்மில் என்னோட அனலைஸ் என்ன அப்படிங்கிறத நான் டே பை டே வந்து வாட்ச் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளோட ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு நம்மளோட நிஃப்டி 50 இண்டெக்ஸாக இருந்தாலும் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் அனலைஸ் வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம்னா ஸோ நம்மளுக்கு இன்ட்ராடேயில் வந்து கரெக்டான பொசிஷன் என்ட்ரி வந்து கிடைக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம லாங் டேர்ம் அனலைஸ் வந்து பண்ணிக்கிறது. ஆல்ரெடி நம்ம சொன்னால் மார்க்கெட் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் சப்போர்ட் ட்ரெண்ட் வந்து பில்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி உடச்சிருக்கு. பட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் அகைன் வந்து ஒரு ரீட்ரெஸ் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரீட்ரெஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. ஸோ பிலோ நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் லாங் டேர்மை பொறுத்தளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸே உங்களுக்கு ஃப்ரைடே வீடியோலேயும் மென்ஷன் பண்ணியிருந்தேன், சாரி தேர்ஸ்டே வீடியோலேயும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். எனக்கு மார்க்கெட் இருக்கிற பிளேஸே வந்து 21,900 எனக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் பிளேஸ் தான். இங்கேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு அது ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸோட நம்மளுக்கு ஒரு ரீட்ரெஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஒருவேளை மார்க்கெட் நான் எங்கே சொன்னேன் அப்படின்னா 22,250 வரையும் கூட மறுபடியும் போயிட்டு மார்க்கெட்டில் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்னும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கேருந்தே நம்மளுக்கு வருது அப்படின்னா இப்போ இங்கேருந்து தான் எனக்கு ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகணும். 21,700, 800 இந்த லெவல்ஸ்குள்ளே மார்க்கெட் வந்து அகைன் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஒருவேளை அப் ட்ரெண்ட் போச்சுன்னா நீங்கள் இதுவரையும் உங்களோட டார்கெட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு இந்த சப்போர்ட்டே மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறப்ப இங்கே ப்ராப்பரான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்ட்ரிஸ் கிடைக்கிறப்ப ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட ட்ரேடிங்கை வந்து 22,500 வரையும் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 22,698 தான் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல். சரிங்களா? ஸோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 21,862 to 769 வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு அட்வான்ஸ் லெவலில் மார்க்கெட் மூவ் ஆகிறனால நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிறதே ஒரு சப்போர்ட் பிளேஸை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஷார்ட் டேர்ம் லெவல்ஸை பொறுத்தளவுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ எனக்கு இப்போ ஒரு ஸ்லைட்லி ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பூம் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஒரு கோல்டன் ரேஷியோ கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. எனக்கு வந்து ஒரு கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஓகே, 21,900 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டு 21,839 to 65 அந்த பிளேஸ்க்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் இதை பிரேக் பண்ணாலே நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து எடுத்துடலாம். 21,865 to 839 வரையும் நம்ம நெக்ஸ்ட்டு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா டேவோட ஃப்ரைடேவோட ஹையை வந்து நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 22,100 வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் தான் நடக்க சான்சஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு அந்த சான்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப ஸோ நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் பூம் ஆகுதுன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் இங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் நிஃப்டி அண்டு பேங்க் எக்ஸோட எக்ஸ்பைரி டே. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. சரிங்களா? ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு குட் சப்போர்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கு. நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டு இருந்தோம்ல, இங்கே இருந்தால் நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னமா 46,300 நம்மளுக்கு அடிச்சிருக்கா சப்போர்ட். ஓகே, ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு ரிட்டன் கேண்டிலே ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், அதாவது ரிவர்சல் கேண்டில் அப்படிம்போம், அதையும் ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஃபுல்லாக புல்லிஷ் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஓரளவு நம்மளுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து ப்ராப்பரான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஆம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு வேளை இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,800 to 600 வரை நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் வியூ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் எனக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ். மார்க்கெட் இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கணும் ஸ்லைட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,470 அந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து எடுக்கணும். பட் அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டேவோட லோ தான் நம்மளுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் எடுக்கணும்.
46,300 தான் அடுத்த லெவல் சப்போர்ட் ஆல்ரெடி எடுத்திருக்கு. பட் அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணி 46,156 வந்து அடுத்த லெவல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு 46,688 அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ். ஓரளவுக்கு அதை உடச்சிட்டு எனக்கு மூவ் ஆயிரும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். 46,907 வரையும் மூவ் ஆகிட்டு அங்கேருந்து கூட நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து ஒரு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஆகி அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிஃப்டி பேங்க்கில் வந்து நம்மளுக்கு ஐடியா வந்து கிடச்சிருக்கு. நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ மார்க்கெட்டில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுவும் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கு. 20,500 சொன்னேன். அந்த 20,500 ரீச் பண்ணுற லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ 20,500 ரீச் பண்ணதுனால எனக்கு ஒரு ட்ரெண்டில் ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு பில்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஸோ அப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பில்ட் பண்ணியிருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு மார்க்கெட் கீழே விழுந்தாலும் உடனே விழுகலாம், இல்லைனா இவ்வளோ தூரம் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிட்டு கூட நம்மளுக்கு எகைன் வந்துட்டு பிரேக் ஆகிட்டு வரலாம். சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய லெவல்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு மார்க்கெட் இங்கிட்ட ஓப்பன் ஆகுதுன்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம். 20,500 சப்போர்ட் எடுக்கலாம். சரிங்களா? எடுத்துகிட்டு கூட மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் வந்து மூவ் ஆகலாம். நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே என்னவோ அதே தான். பேங்க் நிஃப்டிக்கு நிஃப்டிக்கு சேஞ்சே ஆகாது. இருக்கிறதே ஆல்ரெடி நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகாமே இருக்குது. சரிங்களா? இதோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணிவிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம். பிரேக் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே தான் நம்மளோட நெக்ஸ்ட் அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் 20,800 தான் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக வந்து நிஃப்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஓவரால் சம்மரியை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் வந்து ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப்புக்கானது. பட் நம்மளுக்கு டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு சம் கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ராங் கன்ஃபார்ம் அப் ட்ரெண்டாக என்னன்னு சொல்ல முடியும். பட் நம்மளுக்கு எல்லாமே ஒரு சப்போர்ட் ப்ரைஸை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ 22,000 ஒன் ஆஃப் த கீ ரெசிஸ்டன்ஸாக வந்து மார்க்கெட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே பிரேக் ஆகுது நம்மளுக்கு அப்படின்னா சம் குட் மூவ்மெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐடியோட டேட்டாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஐ எம் மிஸ்ஸிங் த டேட்டா. ஸோ ஓவராலாக எஃப்ஐடிஏ டேட்டா பொறுத்தளவுக்கு 848 கோடி வந்து எஃப்ஐஏ வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 682 கோடி வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னன்னா எலெக்ஷன் டேட் வந்து பப்ளிஷ் பண்ணியாச்சு. சரிங்களா? 19/4/2024 எலெக்ஷன் டேட் வந்து ஸ்டார்டிங். ஸோ தமிழ்நாட்டுக்கு அன்றைக்கி தான் எலெக்ஷன் 19/4/2024. எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா 1/6/2024. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹை வாலட்டைலில் வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு டேட் பப்ளிஷ் ஆனதுனால இப்போயே வந்து ஒரு வாலட்டைல் மூமெண்ட் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. கரெக்டான உங்களுக்கு ப்ரொடிக்ஷன் கிடச்சா மட்டும் என்ட்ரி எடுக்க, அன்வான்ட் என்ட்ரிஸ் வந்து விட்டுருங்க. சரிங்களா? ஸோ அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேஞ்சரான ஒரு என்ட்ரியாக தான் வந்து இந்த டேஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஒரு ப்ரொடிக்ஷனை விட ஒரு எக்ஸாக்டான, அதாவது ஒரு நார்மல் ப்ரொடிக்ஷனை விட எக்ஸாக்ட் ப்ரொடிக்ஷன் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக வந்து ட்ரேடிங் வந்து அமையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ சம் ரூரல் பார்ட்டிஸ்லாம் பேஸ் பண்ணி ஏதாவது நியூஸ்லாம் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா உடனே வந்து மார்க்கெட் வந்து இம்பாக்ட் பண்ணும். ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்க, எதாவது பண்ணியிருக்காங்க எதாவது சொன்னாங்கன்னா உடனே மார்க்கெட்டில் வந்து இம்பாக்ட் பண்ணும். ஓகே. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்கங்க. எந்த மாதிரியான நியூஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுவோம் மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மூலியமாக தான் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூடியூப் அல்கோரிதம் வந்து சஜஸ்ட் பண்ணும். ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட வந்து ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.